எல்லார்கிட்டயும் குழந்தை இருக்கு. என்னோட குழந்தை ஸ்டபானா இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரச்சனை குழந்தை ஸ்டபானா இல்லைங்க, அவன் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கான். அந்த ப்ராப்ளம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்காம நீயே இப்படி பண்ற, நீயே அப்படி பண்ற, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அவங்ககிட்ட. ஆனா பிரச்சனை என்னங்கிறத நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை களைய முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அவனோட பிரச்சனையில இருந்து அவன் வெளியே வருவான். அவன் உங்க பேச்சை கேட்காம இருக்கிறது உங்களை கோவப்படுத்துறதுக்காக இல்லைங்க, அவன் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு டிராப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனோட பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க, அது அவனோட கெட்ட குணம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு சிக்கல்களுக்குள்ள இருக்கான் அப்படின்னு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான். அவன் அடமெண்டா அங்க இருக்கான். புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை என்னன்னு தேடுங்க, கண்டுபிடிங்க, சால்வ் பண்ணுங்க. குழந்தை மேல கோவப்படாம அவன் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவனோட கனெக்ட் ஆகுங்க. அவனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்க குழந்தையோட பிரச்சனையை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.